அகசியாவின் மரணம். அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். அந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப் போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எலியா சொன்ன வார்த்தையை கேட்டு அகசியா கோபமடைகிறான். எலியாவை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது அவரை தண்டிக்க வேண்டும் என்பது அகசியாவின் விருப்பம். அகசியா சாகவே சாவான் என்று எலியா சொன்னார். இது எலியாவின் சொந்த வார்த்தை அல்ல. இது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுப் அகசியாவை பார்த்து, நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தால் அகசியா இந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்க மாட்டான். எக்ரோனின் தேவனுடைய வார்த்தையை அகசியா நம்புவான். ஆனால் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அகசியா கோபப்படுகிறான். எலியா அகசியாவின் பாவங்களை அவனுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். தன்னுடைய பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படுவதையும் தன்னிடத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்லப்படுவதையும் அகசியாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அகசியாவுக்கு எலியாவின் மீது கோபம் வருகிறது. அகசியா தன்னுடைய சேனை தலைவரில் ஒருவனையும் அவனோடு கூட 50 சேவகரையும் எலியாவினிடத்திற்கு அனுப்புகிறான். எலியா மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிறார். இது கர்மேல் பர்வதமாய் இருக்க வேண்டும். அகசியாவின் சேனை தலைவன் எலியா உட்கார்ந்திருக்கிற மலை உச்சிக்கு ஏறிப்போய் அவரிடத்தில், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டும். இது அகசியா தன்னுடைய சேனை தலைவருக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அகசியா எலியாவை எதற்காக வரச் சொன்னான் என்று தெரியவில்லை. அகசியாவின் ஆட்களை எலியா தடுத்து நிறுத்தி அவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். இதனால் கோபமடைந்த அகசியா எலியாவை சிறைப்பிடிப்பதற்காக தன்னுடைய மனுஷரில் 51 பேரை அனுப்பியிருந்திருக்க வேண்டும். ஒரு காலத்தில் எலியா ஏசபேலுக்கு பயந்து ஓடி ஒளிந்தார். ஆனால் இப்போதோ அகசியாவுக்கு பயப்படவில்லை. அகசியாவின் ஆட்கள் வரும்போது எலியா மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிறார். எலியா அகசியா ராஜாவினிடத்தில் சரணடைய வேண்டும். சேனை தலைவன் அகசியா ராஜாவின் பெயரால் எலியாவிடம் பேச வேண்டும். எலியா ஒரு காலத்தில் ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பயந்து வனாந்திரத்திலே தன்னை ஒளித்து கொண்டார்.
அப்போது கெபிக்குள்ளே தங்கியிருந்தார். இப்போது எலியாவினிடத்தில் பயமில்லை. எலியா கர்மேல் பர்வதத்தின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக எலியா தன்னை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எலியா கர்மேல் பர்வதத்தின் உச்சியில் இருப்பது இஸ்ரவேலர் எல்லோருக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவுக்கும் தெரிந்திருக்கிறது. கர்த்தர் இதுவரையிலும் எலியாவை ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எலியாவுக்கு பல சமயங்களில் கிடைத்திருக்கிறது. எலியா கர்த்தருடைய பாதுகாப்பை பல சந்தர்ப்பங்களில் அனுபவித்திருப்பதினால் அவரிடத்தில் இப்போது பயமில்லை. எலியா தன் மனதில் பயமில்லாமல் கர்மேல் பர்வதத்தின் உச்சியிலே தைரியமாய் உட்கார்ந்திருக்கிறார். அகசியாவின் சேனை தலைவன் கர்மேல் பர்வதத்தின் உச்சியிலே ஏறிப்போய் அங்கே உட்கார்ந்திருக்கிற எலியாவை பார்த்து, தேவனுடைய மனுஷனே என்று கூப்பிடுகிறான். சேனை தலைவன் எலியாவை மெய்யாகவே தேவனுடைய மனுஷனாக பார்க்கிறானா என்பது தெரியவில்லை. அவன் எலியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக பார்க்கிறான் என்றால் நிச்சயமாகவே அவன் எலியாவை சிறைப்பிடிக்க மாட்டான். அகசியாவின் சேனை தலைவன் எலியாவை பார்த்து, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். சேனை தலைவன் எலியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக பார்த்திருந்தால் அவன் அகசியா ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அகசியாவின் வார்த்தைகளை எலியாவிடம் சொல்ல துணிய மாட்டான். சேனை தலைவனிடம் அகசியா ராஜாவின் வார்த்தை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியிடமோ கர்த்தருடைய வார்த்தை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகசியாவின் சேனை தலைவன் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை எலியா கவனித்து கேட்கிறார். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்று சொல்லுகிறார். உடனே அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சேனை தலைவனையும் அவன் 50 பேரையும் பட்சிக்கிறது. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்னும் இந்த வாக்கியம் லூக்கா 9:54 வசனத்தில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. அகசியாவின் சேனை தலைவன் துணிகரமாய் பாவம் செய்கிறான். எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய மனுஷன். கர்த்தர் எலியாவின் ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். இதற்கு முன்பு கர்மேல் பர்வதத்தில் எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த பலியை பட்சித்து போட்டது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 1 ராஜாக்கள் 18:38. கர்மேல் பர்வதத்தில் நடைபெற்ற அந்த அற்புதம் இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பெரிய அற்புதமாய் இருந்தது. இப்போது கர்மேல் பர்வதத்தின் உச்சியில அதைவிட பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அந்த அக்கினி பலியை பட்சித்து போடாமல் பாவிகளை பட்சித்து போடுகிறது. அக்கினி அகசியாவின் சேனை தலைவனையும் அவனோடு கூட இருக்கிற 50 பேரையும் பட்சித்து போடுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் பரலோகத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருக்கும் இடையே நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பரலோகத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இங்கே கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிறது. எலியா வானத்தை நோக்கி, அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்று கட்டளையிடுகிறார். எலியா கட்டளையிட்ட பிரகாரம் உடனே அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சேனை தலைவனையும் அவன் 50 பேரையும் பட்சிக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்க வானங்களும் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செவி கொடுத்து கேட்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்க எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை கர்த்தர் பழிவாங்குகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக எந்த மனுஷனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் நிர்மூலமாவார்கள். எலியா பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலேயே அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி
உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரிடத்தில் இதுபோன்ற அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய மறுத்து விடுகிறார். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். லூக்கா 9:53 முதல் 56 வரையிலும். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் அதிக வித்தியாசம் உள்ளது. எலியா கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு அகசியாவின் சேனை தலைவனையும் அவனோடு கூட 50 பேரையும் அழித்து போடுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியக்காரருக்கு மனுஷரை அழிக்கும் ஊழியம் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மனுஷரை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் ஊழியமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலம் கர்த்தருடைய கிருபையின் காலம். எலியாவினிடத்தில் பரிசுத்தமான பக்தி வைராக்கியம் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் காணப்பட வேண்டும். எலியா கர்த்தருடைய மகிமைக்காகவே வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோ தங்களுடைய மகிமைக்காக வானத்திலிருந்து அக்கினி வரவேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அகசியா அனுப்பின சேனை தலைவனும் 50 சேவகரும் கர்மேல் மலையின் உச்சியிலே அக்கினியால் பட்சிக்கப்பட்டு செத்து போகிறார்கள். இந்த செய்தியை அகசியா கேள்விப்படுகிறான். ஆனாலும் அகசியா தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. அவனுடைய இருதயம் இன்னும் கடினப்படுகிறது. அகசியா மறுபடியும் எலியாவினிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்புகிறான். சேனை தலைவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். இந்த தலைவனும் முந்தி அனுப்பப்பட்டவனைப் போல பெருமைக்காரனாக இருக்கிறான். தன்னை தாழ்த்தவில்லை. ஆகையினால் இவனுக்கும் இவனோடு போன 50 பேருக்கும் இதற்கு முன்னால் எலியாவை பார்க்க போனவர்களுக்கு கிடைத்த தண்டனையே கிடைக்கிறது. தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சிக்கிறது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது இயலாத காரியம் என்பது அகசியாவுக்கு தெரியவில்லை. எலியா கர்த்தருடைய வல்லமையினால் கிரியை செய்கிறார். எலியாவின் வல்லமையை விட தன்னுடைய ராஜ வல்லமை மிகவும் பெரியது என்று அகசியா நினைக்கிறான். அகசியாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய அவனுடைய சேனையில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஒரு சேனை தலைவன் செத்துப்போனாலும் அகசியாவுக்கு கீழ்ப்படிய அடுத்த சேனை தலைவன் ஆயத்தமாயிருக்கிறான். இவன் முதலாவது சேனை தலைவனை விட வேகமும் தீவிரமும் கூடினவன். இரண்டாவதாக அனுப்பப்பட்ட சேனை தலைவன் எலியாவை பார்த்து, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். முதலாவதாக அனுப்பப்பட்ட சேனை தலைவன் எலியாவை பார்த்து, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்று மாத்திரமே சொன்னான். இரண்டாவதாக அனுப்பப்பட்டவனோ சீக்கிரமாக என்னும் வார்த்தையை சேர்த்து சொல்லி எலியாவை அவசரப்படுத்துகிறான். இரண்டாவதாக அனுப்பப்பட்ட சேனை தலைவன் அகசியா ராஜாவின் கட்டளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றுவதில் காலதாமதம் பண்ண விரும்பவில்லை. எலியா இந்த சேனை தலைவனுடைய வார்த்தைகளையும் கேட்கிறார். அவனோடு கூட 50 சேவகரும் இருக்கிறார்கள். அப்பொழுது எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்று சொல்லுகிறார். உடனே தேவனுடைய அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சிக்கிறது. சேனை தலைவன் எலியாவை சீக்கிரமாக வரச் சொல்லுகிறான். ஆனால் சேனை தலைவனுக்கு சீக்கிரத்தில் மரணம் வருகிறது. அவனும் அவனோடு கூட 50 சேவகரும் அந்த ஸ்தலத்திலேயே செத்துப் போகிறார்கள். இந்த செய்தியும் ஆகாபின் குமாரனாகிய அகசியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அகசியாவோ இன்னும் கர்த்தருக்கு பயப்படாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அகசியா திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் எலியாவினிடத்தில் அனுப்புகிறான். 3ஆம் தலைவனோ மிகுந்த பணிவுள்ளவன். தனக்கு முன்னால் எலியாவை அழைத்து வரப்போனவர்கள் எல்லோரும் செத்துப்போன சம்பவம் அவனுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது.
மூன்றாவது தலைவன் மற்ற 2 தலைவர்களைப் போல பெருமைப்படாமல் தன்னை தாழ்த்துகிறான். மலையில் இருந்து எலியாவை இறங்கி வரச் சொல்வதற்கு பதிலாக இந்த தலைவன் எலியா இருக்கும் மலை உச்சிக்கு ஏறி போகிறான். எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னுடைய பிராணனுக்காகவும் தன்னோடு கூட வந்திருக்கும் 50 பேரின் பிராணனுக்காகவும் எலியாவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். எலியா இவனுக்கு பதில் கூறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் எலியாவிடம் பேசுகிறான். அவனோட கூட இறங்கி போகுமாறு கர்த்தருடைய தூதன் எலியாவிடம் கூறுகிறான். மூன்றாம் தலைவனும் அகசியா ராஜாவின் கட்டளை பிரகாரம் கர்மேல் பர்வதத்தின் உச்சிக்கு ஏறி வருகிறான். அவன் எலியாவிடம் ஒன்றும் பேசாமல் எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய ஜீவனுக்காகவும் தன்னோடு கூட வந்திருக்கிற 50 சேவகரின் ஜீவனுக்காகவும் மூன்றாம் தலைவன் எலியாவிடம் பரிந்து பேசுகிறான். தாழ்மையாய் விண்ணப்பம் பண்ணுகிறான். மூன்றாம் தலைவன் எலியாவிடம், தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்று எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிவோடு வேண்டிக் கொள்கிறான். மூன்றாம் தலைவனுக்கு தீர்க்கதரிசியாகிய எலியாவின் வல்லமையும் தெரிந்திருக்கிறது. ராஜாவாகிய அகசியாவின் துர்க்குணமும் தெரிந்திருக்கிறது. இதற்கு முன்பு எலியாவிடம் அனுப்பப்பட்ட தலைவர்களும் சேவகரும் செத்துப்போனது போல மூன்றாம் தலைவன் செத்துப்போக விரும்பவில்லை. தங்களுடைய பிராணன் எலியாவின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். மூன்றாம் தலைவன் எலியாவை நோக்கி, இதோ அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்று மிகுந்த பணிவோடு எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறான். எலியா மூன்றாம் தலைவனுடைய பணிவை பார்க்கிறார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். மூன்றாம் தலைவன் எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிறான். அவன் எலியாவிடம் மிகவும் பணிவான வார்த்தைகளை பேசுகிறான். தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறான். கர்த்தருடைய இரக்கத்தை தேடி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரின் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. மூன்றாம் தலைவனுடைய பணிவான விண்ணப்பமும் வீணாய் போகவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்று சொல்லுகிறார். மூன்றாம் தலைவனுடைய ஜீவனும் தப்பித்துக் கொள்கிறது. அவனோடு கூட இருக்கிற 50 சேவகருடைய ஜீவன்களும் தப்பித்துக் கொள்கிறது. அவன் எந்த நோக்கத்திற்காக எலியாவை பார்க்க வந்தானோ அந்த நோக்கமும் நிறைவேறுகிறது. எலியாவை கொலை பண்ண வேண்டும் என்று அகசியா திட்டம் பண்ணி இருக்கிறான். ஆகையினால் ஒருவேளை எலியா அகசியாவுக்கு பயந்து போய் மலை உச்சியில் அமர்ந்திருக்க வேண்டும். அதை அறிந்த கர்த்தருடைய தூதன் எலியாவை பார்த்து, அவனுக்கு பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறார். மூன்றாம் தலைவன் எலியாவை பார்த்து, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்று சொல்லவே இல்லை. அவன் சொல்லாவிட்டாலும் கர்த்தருடைய தூதனானவர் எலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவனோட கூட இறங்கிப்போ என்று கர்த்தருடைய தூதன் எலியாவுக்கு சொல்லுகிறார். அப்படியே எலியா எழுந்து அவனோட கூட அகசியா ராஜாவினிடத்திற்கு இறங்கி போகிறார். எலியா அகசியா ராஜாவுக்கு முன்பாக பயப்படாமல் தைரியமாய் நிற்கிறார். கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனுக்கு பயப்படாதே என்று சொன்னார். எலியாவிடம் இப்பொழுது பயமில்லை. எலியா அகசியா ராஜாவுக்கு முன்பாக பயமில்லாமல் தைரியமாய் நின்று அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். எலியா முதன்முறையாக இதே செய்தியை அகசியாவின் ஆட்களத்தில் கூறி அனுப்பினார். இப்போது அதே செய்தியை எலியா அகசியா ராஜாவிடத்தில் பயப்படாமல் மறுபடியும் கூறுகிறார். ராஜாவை பார்த்தவுடன் எலியா தன் செய்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. அகசியா நிச்சயமாகவே செத்துப்போவான், அவன் சீக்கிரமாய் செத்துப்போவான் என்று எலியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போகிறான். எலியா அகசியாவுக்கு தீர்க்க தரிசனம் கூறிய பின்பு எவ்வளவு காலம் கழித்து அகசியா இறந்து போனான் என்று தெரியவில்லை. எலியா அகசியாவிற்கு ஏதாவது ஆலோசனை கூறினாரா என்பதும் தெரியவில்லை. எலியா கர்த்தருடைய வார்த்தையை கூறினார். அந்த வார்த்தையின் பிரகாரம் அகசியா இறந்து போனான். இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும்
பல சமயங்களில் ஒரே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2 அரச குடும்பங்களுக்கு இடையே காணப்பட்ட உறவுகளை வெளிப்படுத்துகிறது. வடக்கு ராஜ்யத்தில் இருந்த யோராம் ஆகாபின் சகோதரன். அகசியா ஆகாபின் குமாரன். இந்த அகசியாவுக்கு குமாரர் யாரும் பிறக்கவில்லை. எலியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவுக்கு பயப்படவில்லை. ராஜாவுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமலும் விட்டுவிடவில்லை. எலியா அகசியாவின் மீது இறக்கப்பட்டு கர்த்தர் சொன்ன தண்டனையை குறைக்கவும் இல்லை. கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை எலியா அகசியாவுக்கு அப்படியே சொல்லுகிறார். எலியா சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. அகசியா எக்ரோனின் தேவனை நம்புகிறான். பாகால் சேபுபிடத்தில் ஜீவனும் இல்லை, வல்லமையும் இல்லை. எக்ரோனின் தேவனுக்கு வல்லமை இருக்குமென்றால் அது அகசியாவை ஜீவனோடு பாதுகாக்க வேண்டும். அகசியாவின் வியாதியில் இருந்து அவனை குணப்படுத்த வேண்டும். அவனை வியாதி நீங்கி பிழைக்க வைக்க வேண்டும். ஆனால் எக்ரோனின் தேவன் அகசியாவுக்கு உதவி செய்யவில்லை. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அகசியா தான் ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமலேயே செத்து போகிறான். எலியாவின் வார்த்தை அதிக நிச்சயத்தோடு வெளிப்படுகிறது. அகசியாவின் ஊழியக்காரர் மூலமாக எலியா கர்த்தருடைய வார்த்தையை ஆரம்பத்தில் சொல்லி அனுப்பினார். அப்போது அகசியா எலியாவின் மீது கோபப்பட்டு அவரை பிடித்து வருவதற்காக 3 தரம் சேனை தலைவர்களையும் சேவகரையும் அனுப்பினான். இப்போது எலியா அகசியாவுக்கு முன்பாக நேரடியாக வந்து நிற்கிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அகசியாவால் எலியாவுக்கு எதிர்த்து பேச முடியவில்லை. அவனால் தான் படுத்திருக்கும் கட்டிலில் இருந்து இறங்கி வர முடியவில்லை. அகசியாவின் சேனை தலைவர்களால் எலியாவின் மீது கை போட முடியவில்லை. கர்த்தர் எலியாவை பாதுகாக்கிறார். எலியாவின் சத்துருக்களை செயலிழக்க பண்ணுகிறார். எலியா அகசியாவின் அரண்மனைக்கு போய் அவனுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி முடிந்த பின்பு எலியா ஒரு சேதாரமும் இல்லாமல் சுகபலன் பத்திரத்தோடு அகசியாவின் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். தானியேல் சிங்கத்தின் கபியில் இருந்து ஒரு சேதமும் அடையாமல் வெளியேறி வந்தது போல எலியாவும் ஒரு சேதமும் இல்லாமல் அகசியாவின் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். அகசியா இறந்து போன போது அவனுக்கு குமாரன் இல்லை. ஆனபடியால் அவன் ஸ்தானத்திலே யோராம் ராஜாவாகிறான். இவன் அகசியாவின் சகோதரன். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் அகசியாவின் சகோதரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ராஜாக்கள், நாளாகமம் ஆகிய புஸ்தகங்களைத் தவிர இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாற்றை தனியாக வேறொரு புஸ்தகமும் விளக்கி கூறுகிறது. ஆனால் அந்த புஸ்தகம் இப்போது யாருடைய கையிலும் இல்லை. இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது அப்படி ஒரு புஸ்தகம் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது.